உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக, தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்றாங்கன்னா, எரேமியா 29:11, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. நிறைய எதிர்பார்க்குறோம் தேவன்கிட்ட இருந்து, இல்லை ஏசு இப்படி செய்து கொடுத்துட மாட்டாரா, அப்படி செய்து கொடுத்துட மாட்டாரான்னு நிறைய எதிர்பார்க்குறோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு தேவனுக்கு தெரியும், மனிதனுக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க உங்கள் மனசுலன்னு தேவனுக்கு தெரியும். உங்கள் எதிர்பார்ப்புகள் என்னன்னு இயேசுவுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா தெரிகிறதுனால உங்களுக்கு சாதகமான முடிவு உங்களுக்கு கொடுப்பாருங்க. நல்ல முடிவுகளை தேவன் கொடுப்பேன்னு சொல்கிறாங்க. இந்த வியாதி இப்படி தான் முடியணும், இந்த பிரச்சனைகள் இப்படி தான் முடியணும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்களே, அந்த மாதிரியே நடக்குங்க. அவர் நல்ல முடிவுகளை தான் உங்களுக்காக நினச்சி வச்சுருக்காரு. அதெல்லாம் சமாதானத்துக்கு ஏதுவானவைகளாக இருக்கும். உங்களுக்கு நிம்மதி வரும். அவரும் நினச்சி வச்சுருக்காரு உங்களுக்கு இப்படி தான் முடிவை கொடுக்கணும் அப்படின்னு தேவனும் நினச்சி வச்சுருக்காரு. என்னங்க வேற மாதிரி முடிஞ்சிடக்கூடாது, தாறுமாறா போதே அதான் பயமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை இல்லை, தேவன் நல்ல முடிவு கொடுக்கணும்னு அவரும் நினச்சி வச்சுருக்காரு. நான் நினச்சதெல்லாம் நடந்திருந்தா நான் எங்கேயோ போயிருப்பேங்க, இந்நேரத்துக்கு எங்கேயோ உட்காந்துருப்பேன். ஆனால் தேவன் நினச்சது தான் என் வாழ்க்கையில் நடந்துட்டுருக்கு. அவர் நல்லதாங்க நடப்பார். உங்களை பற்றி தப்பாக கெட்டதுலாம் அவர் கெட்டதுலாம் அவர் நினச்சி வைக்க மாட்டார். உங்களுக்கு நல்லது செய்யணும் தான் அவர் நினச்சி வச்சுருக்காருங்க. அது உங்களுக்கு நிம்மதியை கொடுக்கும். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நல்ல முடிவுகள் வரணும்னு ஆசைப்படுறீங்களே, அது மாதிரியே தேவனும் உங்களுக்கு கொடுத்துருவாருங்க. நம்ம யோபு இருக்காங்களே, யோபு எலும்பும் தோலுமாக மாறிடுறாங்க. மூச்சு வாங்குது, சாப்பிடும்போது விழுங்க முடியல யோபுவால். அதனால் அவங்க ஒய்ஃப் என்ன நினச்சாங்கன்னா, அவ்வளோதான், கவலைக்கிடம் தான் யோபு செத்துடுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு தான், இவனுக்கு சரியான முடிவு இருக்காது, இவன் செத்துருவான்னு நினைக்கும் போது தான் அவள் சொல்கிற, தேவனை தூஷித்து நீங்கள் செத்துடுங்கன்றா. அவளுக்கு அந்த மாதிரி எண்ணம், இவனுக்கு நல்ல முடிவு இருக்காது, இவன் எதிர்காலம் அவ்வளோதான் நினைக்கிறா. அது மாதிரி 3 ஃப்ரெண்ட்ஸ் கூட யோபுக்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, யோபு நீ நீ வாங்கின அடியெலாம் கொஞ்சம் தான், தேவன் உனக்கு கொஞ்சம் தான் அடிச்சிருக்காரு, ஏன்னா நீ பெரிய பாவி, அதனால தான் தேவன்கிட்ட இந்த அடி வாங்குற. அடுத்த அடி வாங்குறதுக்குள்ள மனம் திரும்பிடு, இல்லைனா இன்னும் தேவன் அடிப்பார், எந்த செகண்ட் வேணால் உனக்கு அடி விழும் அப்படின்னு 3 ஃப்ரெண்ட்ஸ் நினச்சாங்க. அவங்களாம் தப்பாக நினச்சாங்க. ஆனால் தேவன் யோபுவுக்கு ஒரு நல்ல முடிவை கொடுத்தாரு. வியாதியை சரி பண்ணார், அவனுடைய பிஸ்னஸை திரும்பவும் எழுப்பி கட்டி கொடுத்தாரு, திரும்பவும் அந்த நாட்டில் பணக்காரனாக மாற்றினார். தேவன் நல்ல நல்ல நினைவுகளை நம்ம யோபுவுக்காக வச்சுருந்தார். உங்களுக்காகவும் நிறைய நல்ல முடிவுகள் கொடுக்கணும்னு அவர் நினச்சி வச்சுருக்கார். அதன்படி தான் நீங்கள் என்ன எப்படி முடியணும்னு நினைக்கிறீங்களோ அதை விட சிறப்பாக முடியும். நல்ல முடிவுகள் உங்களுக்காக காத்துட்ருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா. சாமி, இரக்கம் செய்யுங்க, இறங்குங்க அப்பா. உங்கள் பிள்ளைங்க நல்ல முடிவுகள் வரணும்னு ஆசைப்பட்டு காத்துட்ருக்காங்க. நீங்களும் உங்கள் பிள்ளைங்களுக்காக நல்ல நல்ல நினைவுகள் நீங்களும் வச்சுருக்கீங்க. உங்கள் பிள்ளைங்களுக்கு அதெல்லாம் சமாதானத்துக்கு ஏதுவானவைகளாக முடியும், நிம்மதி கொடுக்கும் நல்ல முடிவுகள் உங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுக்குறீங்க. அதற்காக நன்றி. எல்லா பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்கள் பிள்ளைங்கள ரத்த கோட்டிக்குள் மறைச்சிக்கோங்க. பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க. ஞானஸ்நானம் எடுக்கணும். ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக. மரணப்படுக்கைகள் சரியாகுவதாக. பரம்பரை வியாதிகள் சரியாகுவதாக.
மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும், அப்படி இல்லைன்னா அவன் மனுஷனை பிடிச்சி அப்பா நீங்கள் நரகத்தில் தள்ளிடுவீங்க, தீ எரிகிற இடத்துல எப்படி போய் வாழ்கிறது? சாமி உமக்கு நன்றி அப்பா. பரலோகத்துக்கு வர்றதுக்கு தான் ஆசைப்படுறோம், அடித்து உதச்சி திருத்தி பரலோகத்துக்கு எங்களை அனுப்பிடுங்க பா. நன்றி அப்பா. கழுவப்படாத பாவங்கள் இருந்தால் உங்கள் ரத்தத்தை கொண்டு கழுவி பா பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க. எந்த ஒரு இமை பொழுது நீங்கள் வருவீங்கன்னு இயேசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம், பரிசுத்தமாக வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம். அந்த ஒரு இமை பொழுதில் உங்களுக்கு ஒப்பான உடம்பு எங்களுக்கு கொடுக்கப்படும், அதை பெற்றுக்கொண்டு மத்தியவானத்தில் உங்களை சந்திக்க வருவோம். அந்த தருணத்தை இழந்துடக்கூடாதுப்பா. மனிதனால் பரிசுத்தமாக வாழ்றது கூடாத விஷயம், அதற்கும் உங்கள் உதவி கேட்டு தான் வந்து நிற்கிறோம். இந்த பூமிக்கு சொந்தக்காரராக ஓனராக நீங்கள் திரும்பவும் வருவீங்க. 1000 வருடம் நீங்கள் தங்கி இங்கே ஆட்சி செய்வீங்க. அந்த பொற்காலத்தை பார்க்க ஆசைப்படுறோம். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குற இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.